ஏமா எங்கள் வீட்டுக்காரியே டூட்டி முடிஞ்சு வரும்போது ஒரு வயலில் வந்து புடலங்காய் பறிச்சுட்டு இருந்தாங்களா, என்ன துட்டுக்கு தரீங்களான்னு கேட்டோன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு இதை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, 30 ரூபாய்க்கு போதாமல் கிடக்கோ. நான் 2 நாளைக்கு கூட்டுக்கு வச்சுக்கூட பார்த்துங்க. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, வயலில் அப்படியே பறிச்சுட்டு வந்துருக்குல, அதனால் அழகாக தானே இருக்கும். அப்புறம் சீனியரக்காய் காய வச்சோம்லாம் 2 நாளில் மொறுன்னு வத்தலாயிட்டு. சீனியரக்காய் காய வச்சுட்டு பக்கத்துலேயே நான் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நானும் வத்தலை தான் இருந்திருப்பேன், என்னையும் வத்து தான் சாப்பிடணும் அந்த அளவுக்கு இருக்கும் போலிங்க. அப்படி வெயில் அடிக்க பார்த்துக்கணும், சூப்பராக இருக்கா, பழைய சத்துக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டாவளா, அதில் வந்து ஒன்று வந்து உடஞ்சி போச்சாமா, ஆம்லேட் ஆயிடுச்சான். அதனால எனக்காண்டி போட்டு வச்சிருக்காங்களாம். எப்படி பற்றியெல்லாம் கதையே அவங்களுக்கு வேண்டாமா, அதனால இதை நான் சாப்பிடணுமா. சரி உலகத்தில் இருக்க அம்மாமாருக்கு எல்லாருமே இதானே வழக்கம், அதனால் நம்மளும் சரி எப்படி நைட்டு சாப்பிட வேண்டி இருக்கலாம், அதனால் ஆம்லேட் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிடுங்க. நான் என்ன சாப்பிட போகிறேன், நான் சோர்ந்தா இருக்கா எல்லா பாத்திரத்தையுமே மாற்றி வச்சுட்டு நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டேன். இனிமேல் சோத்தை சாப்பிட்டுட்டு தான் சோத்துக்கு தண்ணி ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பாவக்காய் இருக்குது, அப்புறம் குழம்பு இருக்குது, பப்பாளி இருக்குது, அப்புறம் வந்து இஞ்சி டீ இருக்கா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இனிமேல் பாத்திரத்தை ஏற்கனவே கழியாச்சு, இனிமேல் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் பார்த்துக்கிடுங்க.